என்னப்பா பாபு, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் மார்க்கெட்டில் உன் கடை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என் வியாபாரத்துக்கு என்ன, அது அமோகமா போகுதுப்பா. நீ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி கூலி தொழிலாளியா இருந்து சம்பாதிக்க போற? என்ன பாரு, முதல்ல நானும் கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப பாரு, எனக்குன்னு ஒரு கடை வச்சு அதுல நான் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? உன் சம்பளத்தை வச்சுதான் உங்க குடும்பம் ஓடுதுன்னு யோசிச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அண்ணே, 100 ரூபா சம்பாரிச்சாலும் அதான் நியாயமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் சொல்கிற மாதிரி விவரமாக இருந்து ஏமாற்றி பொழைக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றி வர பணம் என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு இல்லைன்னு, அது என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை அழிச்சிரும். நீ பேசுறதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது ராமு. நல்ல வழியில மட்டும்தான் சம்பாதிக்கணும்னா நம்மளாலலாம் பெரிய ஆள் ஆகவே முடியாது. என்னை பார்த்து கத்துக்கோ. என்னத்த சொல்றதோ. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா என் வியாபாரத்தை விட்டுருவேனா. நான் போறேன் சந்தைக்கு. சரிண்ணே, பார்ப்போம். இந்தாங்கண்ணா நீங்க கேட்ட டீ. என்னப்பா இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போதா? நல்லா போச்சுனே. ஏன்பா பாபு, இப்பெல்லாம் என்னப்பா டீ முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் தண்ணி அதிகமாக கலக்குறியோ? டேஸ்டே இல்லை, ரொம்ப தண்ணியா இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம பொருள் எப்பவும் தரமா இருக்குண்ணே. தண்ணியெல்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம் பால்ல. டீ அப்படியே திக்கா இருக்குண்ணே. உங்களுக்கு நாக்குல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். டீ டேஸ்டா தானே இருக்கு. எனக்கு என்னமோ டீ மொட்டை தண்ணியா இருக்குன்னு ஒரு ஃபீலாக இருந்தது, அதனால தான் கேட்டேன். சரிப்பா, சரி நீ போய் வேலையை பாரு. இந்தாப்பா பாபு, நான் குடிச்ச டீக்கான பணம். என்ன, அடுத்த தடவை கொஞ்சம் டீ கொஞ்சம் கட்டியாக நல்லா போட்டேன்னா நல்லா இருக்கும். அப்படியா, சொல்லிட்டீங்கல்ல, அடுத்த தடவை நல்லா திக்கா போட்டுருவோம், பண்ணிடுவோண்ணே. சரிப்பா, நான் வரேன். சரிங்கண்ணே. வர வர இவனுக்கு பேராசை கூடிருச்சு. அதிகமாக பாலில் தண்ணி கலக்கிறான். இப்படிலாம் வியாபாரம் பண்ணி என்ன பண்ண போறாங்களோ. இவனுங்க கொடுக்குற 20 ரூபாய்க்கு 1/2 லிட்டர் பாலா ஊற்ற முடியும் ஒரு டீக்கு? திக்கா வேணுமாம்ல. அப்படி வியாபாரம் பண்ணா நான் தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். இப்போ பண்ற மாதிரியே 1 லிட்டர் பாலுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி டீ போட்டோம்னா தான் கூடிய சீக்கிரம் வீடு நிலம்னு வாங்கி நம்ம செட்டில் ஆக முடியும். இதையே கண்டினியூ பண்ணுவோம். எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம பொழப்பு தான் முக்கியம். பாட்டிமா, வாப்பா ராமு, நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? அங்கே எல்லாருமே நல்லா இருக்கும் பாட்டிமா. அப்புறம் சோமு தாத்தாவை மார்க்கெட்டில் பார்த்தேன். 2 நாளாக சரியாக வேலை இல்லைன்னு சொன்னார். ஸோ அதான் உங்களுக்கு 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்குப்பா? உன்னோட ஒருத்த சம்பளத்தில் தான் உங்கள் குடும்பமே ஓடுது. இதில் எங்களுக்கும் கொடுத்துட்டா உனக்கு தான்ப்பா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அட என்ன பாட்டிமா, நீங்கள் ஒரே ஊரில் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நீங்கள் பிடிங்க, இதை நல்லா சாப்பிடுங்க. ஐயா வரட்டும், ஐயாவுக்கும் நல்லா சாப்பிட சொல்லுங்கள். உன் நல்ல மனசுக்கு நீ எப்போவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ரொம்ப நன்றிப்பா. சரி பாட்டிமா, நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வருஷம் நடந்த கோவில் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பாபுவும் ராமுவும் போட்டி போட்டிருக்காங்க. அதுல இப்ப ஜெயிச்சிருக்கிறது பாபு. என்ன சொல்றீங்க ஐயா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாரும் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் நான் ரொம்ப நல்லது செய்வேன். நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பாப்பா. ஊர் மக்கள் எல்லாருமே உன்னை நம்பிதான் இந்த கோவிலையும் இந்த ஊரையும் ஒப்படைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் நீ உன்னால முடிஞ்ச எல்லா நல்லதையுமே செய்யணும், சரியா? கண்டிப்பாங்க ஐயா, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். ஹே பாபு, என்னோட வாழ்த்துக்கள். இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் நீ ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னால முடிஞ்சனால தான் இந்த கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் நீ பண்ணுவேன்னு நான் முழுசாக நம்புறேன். கண்டிப்பா நான் பண்ணுவேன் ராமு. பாத்தியா ராமு, நல்லவனா இருந்தா எல்லாரும் மதிப்பாங்க, ஆனா முன்னேற முடியாது. நீ இந்த மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்ப, ஆனா அதுக்கு உனக்கு பலன் கிடைச்சதா? பணம் இருக்கனால நான் எவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? பாபு, நான் இந்த கோயில் பிரசிடென்ட் ஆகணுன்றதுக்காகலாம் நான் இவ்வளோ உதவிகளும் செய்யலை பாபு. என்னை பொறுத்தவரை நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உதவியே செய்யணும், அவ்வளோதான் நான் நினச்சேன். நீ இப்படியே பேசிட்டே இருந்தா முன்னேறவே முடியாது ராமு. பாபு, நம்மளோட முன்னேற்றம் எப்பவும் நேர்மையான பாதையில் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஷோபா, உன்கிட்ட இப்படியே நின்று பேசிட்டே இருந்தா என் கடையில வியாபாரமும் ஓடாது, எனக்கும் மண்டை வலிக்கும். நான் கிளம்புறேன்.
கோவில் பிரசிடெண்ட்டாக இருக்கனால நல்ல லாபம். கோவில் ட்ரஸ்ட் அமௌண்ட்டில் எவ்வளோ அடிக்க முடியுதோ அவ்வளோ அடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். மிஸ்டர் பாபு, நீங்கள் டெம்பிள் ட்ரஸ்ட் அமௌண்ட்டில் நிறைய ஃபோர்ஜரி பண்ணியிருக்கீங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் உங்களை இப்போ கைது பண்ண வந்திருக்கோம். என்ன சொல்கிறீங்க சார்? நான் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலை. பாபு, நீங்கள் தப்பு பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் உங்களை இப்போ கைது பண்ண தான் போகிறோம். நீங்கள் எங்கள் கூட இப்போயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஐயா, பாபு சார் வந்து இந்த கோவிலோட ட்ரஸ்ட் அமௌண்ட்டை எல்லாத்தையுமே சீட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கோம். அப்படியா? ஆமாம் ஐயா, இந்த ட்ரஸ்ட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அவர் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருக்கிறதா எங்களுக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவருக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு யார் பிரசிடெண்ட்டாக இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐயா. நான் கிளம்புறேன். சரிங்க சார், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பாத்தீங்களா, காசு வச்சிருக்கான், ஊருக்கு 4 நல்ல விஷயம் பண்ணுவான்னு எல்லாரும் சேர்ந்து அவனை பிரசிடென்ட் ஆக்குனா பணத்தை ஆசையில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஆனா ராமு கிட்ட காசே இல்லைனாலும் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவன் நல்லது மட்டும்தான்ப்பா பண்ணியிருக்கான். அதனால இந்த கோவிலுக்கு அடுத்த பிரசிடென்ட்டா ராமுவே ஆக்கிடலாம் நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதமா? ஐயா, ஊருக்கு பெரியவங்க நீங்களே ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இதுல நாங்க மறுப்பு சொல்ல என்ன ஐயா இருக்கு? ஆமா ஐயா, உங்களுக்கு சம்மதம்னா எங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். சரிங்கப்பா, அப்ப இன்னில இருந்து கோவில் பிரசிடென்ட் வேலையை ராமுவே பார்த்துக்கட்டும். ராமு, இன்னையில இருந்து இந்த கோவில் பிரசிடென்ட் பொறுப்பை நீயே எடுத்து நடத்துப்பா. உன்கிட்ட பணம் இல்லாதப்பயே இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் நீ நல்லதுதான் பண்ணியிருக்க. இனிமேலும் நீ நல்லதே பண்ணுவேன்னு நான் நம்புறேன்ப்பா. ஐயா, இது நாள் வரை எதையும் எதிர்பார்த்து நான் இந்த விஷயமும் பண்ணதில்லை. இப்போ ஒரு பெரிய விஷயத்தை என்னை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை எல்லாத்தையும் காப்பாற்றுவேன் ஐயா. என்னால் முடிஞ்ச எல்லா நல்லதும் இந்த கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் நான் பண்ணுவேன் ஐயா.